அனைவருக்கும் வணக்கம். ஹார்ட்டி வெல்கம் டு மை சேனல் லைஃப் லாங் லேர்னிங். லேர்ன் எக்ஸல் இன் தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம சால்வர் ஆடின் பற்றி பார்த்துட்ருக்குறோம். சால்வர்னால் என்ன, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண சால்வர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சில வீடியோஸ் போட்டிருக்கேன். சால்வர் பற்றின சரியான புரிதல் இல்லைன்னா அந்த வீடியோஸை பாருங்கள். அதனுடைய யூஆர்எல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைன்னா டாப் ரைட் கார்னரில் அந்த லிங்க்ஸ் இருக்குது. அந்த வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண எக்ஸல் சால்வரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு சேல்ஸ்மேன் நிறைய சிட்டிஸை விசிட் பண்ணணும். இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு சிட்டியை ஒரு தரம் தான் விசிட் பண்ணணும். கடைசியாக எங்கே ஆரம்பித்தாரோ அதே சிட்டிக்கு தான் வரணும். இந்த டூர் டிஸ்டன்ஸு ஆப்டிமலாக இருக்கணும். அதாவது மினிமம் டிஸ்டன்ஸில் கவர் பண்ணி எல்லா சிட்டிஸையும் ஒரு தரம் விசிட் பண்ணி ஸ்டார்டிங் சிட்டிக்கே வரணும். ஸோ ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் ரூட் ஹீ மஸ்ட் விசிட் ஈச் சிட்டி எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு த ஆரிஜின் சிட்டி. இது ஒரு என்பி ஹார்ட் ப்ராப்ளம். அதாவது இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு குவிக் சொல்யூஷன் கிடையாது. நிறைய சிட்டிஸ் இருந்தால் இதனுடைய காம்ப்ளெக்சிட்டியும் அதிகமாகும். இந்த ப்ராப்ளத்தை சால்வர் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 சிட்டிஸ் எடுத்துக்கிறோம். 1, 2, 3, 4. அதனுடைய டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வர போகிறோம். இது சிட்டிஸு, இது ஸ்டார்டிங் சிட்டி, இது எண்டிங் சிட்டி. ஆர் இது எப்படி வேணால் இருக்கலாம். ஏன்னா இது அன்டைரக்டட் கிராஃப். இப்போ 1லேருந்து 2க்கு போகிறதுக்கு 10 கிலோமீட்டர்ஸ். அதே போல் 1லேருந்து 3க்கு வரணும் அப்படின்னா 15, 1லேருந்து 4க்கு 20. ஸோ இந்த மாதிரி டேபிளர் ஃபார்மில் போட்டுக்கணும். அடுத்து சில கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணால் போதும். வி கேன் ஈஸிலி சால்வ் இட் யூஸிங் சால்வர். என்ன ப்ராப்ளம் ஸ்டெப்ஸு? ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்ஜெக்டிவ் இஸ் டு மினிமைஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் வென் ட்ராவலிங் பிட்வீன் ஆல் சிட்டிஸ். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டெசிஷன் வேரியபிள்ஸ் என்னங்கிறத டிசைட் பண்ணணும். டெசிஷன் வேரியபிள்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, த ஆர்டர் ஆஃப் த சிட்டி. எந்த சிட்டிலேருந்து ஆரம்பித்து எந்த சிட்டிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ஆர்டர் ஆஃப் த சிட்டி. ஸோ வி ஹாவ் டு டிசைட் த ஆர்டர் ஆஃப் த சிட்டி ஸோ தட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் மினிமைஸ்ட். அடுத்து வாட் ஆர் த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்காக சில எக்ஸல் ஈக்குவேஷன்ஸை நம்ம எழுத போகிறோம். இந்த அப்ஜெக்டிவையும் இந்த டெசிஷன் வேரியபிள்ஸையும் கம்பைன் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸல் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு distance between the each city and the next city to be visited. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு அப்ஜெக்டிவ் செல் ஃபார்முலாவில் ஒரு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாம் முடிச்சுட்டு சால்வர் டயலாக் பாக்ஸில் அந்த டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணால் போதும். இது எல்லாத்தையும் இப்போ ஒரு எக்ஸல் வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். டேட்டா இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம பாத் நாம் ஒரு ரேண்டமாக நாம்ளே ஒரு பாத் கொடுத்துக்கலாம். நான் அஸ்யூமிங் தட் நான் 1லேருந்து ஆரம்பிக்கிறேன், 2, 3, 4. அடுத்து இது என்னவாக இருக்கணும்? 1ஆக தான் இருக்கணும். அதனால் நான் 1 போடுறதுக்கு பதிலாக ஈக்குவல் டு திஸ் செல் கொடுத்து என்ட்ரு தட்டிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டாலும் த சேம் சிட்டி நேம் இங்கே வந்துடும். அடுத்து இந்த இடத்துல தான் நம்ம ஃபார்முலா போட போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபஸ்ட்டு சிட்டிலேருந்து செகண்ட் சிட்டிக்கு என்ன டிஸ்டன்ஸுங்கிறது இங்கே வரணும். இந்த இடத்துல என்ன வரணும்? செகண்ட் சிட்டி டு தேர்ட் சிட்டிக்கு என்ன டிஸ்டன்ஸ். இதுக்கு நம்ம இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இண்டெக்ஸு திஸ் இஸ் கோயிங் டு பி த ஹோல் ரேஞ்சு. இதுதான் ரோ நம்பர் அண்ட் திஸ் இஸ் த காலம் நம்பர். இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஹோல் ரேஞ்ச் கமா திஸ் இஸ் த ரோ நம்பர் கமா திஸ் இஸ் த காலம் நம்பர். இங்கே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு சேம் ஃபார்முலாவை கவர் பண்ணணும். ஆனால் அடுத்தடுத்த சிட்டிஸ் வரணும். அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவில் நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் இல்லாமல் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் நம்ம போட்டுக்கணும். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் வேணும்னா இதை செலக்ட் பண்ணி F4 ஃபங்க்ஷன் கீ கொடுத்தாவே போதும். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு முன்னாடியும் நம்ம டாலர் சிம்பல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறோம். நம்ம இது போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சம் ஃபார்முலா, சம் ஆஃப் தீஸ் 4 வேல்யூஸ் C12 to F12. இது நம்ம ரேண்டமாக எடுத்துருக்கிறேன் நான். பட் ஆனால் இதுதான் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு
டேட்டா டேபில் இருக்கிற சால்வருக்கு போகிறோம். This is this objective cell and we want to minimize that. சேஞ்சிங் வேரியபிள் செல்ஸ் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், எக்ஸல் இந்த 4 டேட்டாவை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் தென் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த 4ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இந்த சேம் சிட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் நம்மளுக்கு இங்கே டிஃப் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஆல் டிஃப்ரெண்ட், இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். கிவ் ஓகே. அதே போல் சால்விங் மெத்தட் பார்த்திங்கன்னா, தெர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் சால்விங் மெத்தட்ஸ். நம்மளுக்கு வேணுங்கிறது எவல்யூஷனரி. இதுக்கு முன்னாடி நம்ம சிம்ப்ளெக்ஸ் எல்பி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ட்ராவலிங் சேல்ஸ்மேனுக்கு நம்ம எவல்யூஷனரி கொடுக்க போகிறோம். ஆப்ஷன்ஸில் வாட் இஸ் த சால்விங் லிமிட், மேக்ஸிமம் டைம் 20 செகண்ட்ஸ். நம்ம என்ன வேணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் 20 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கிவ் ஓகே அண்ட் தென் கிவ் சால்வ். இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கவர்டு 80 வந்துடுச்சு. 2134 அப்படிங்கிறது தான் சிட்டி. இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த ரிசல்ட், கிவ் ஓகே. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் டைரக்டட் கிராஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. இந்த இடத்துல டேபிள் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா 1 to 2 என்ன இருக்கோ அதே தான் 2 to 1 இருக்கும். இந்த இடத்துல டேபிள் மட்டும் நம்மளுக்கு மாற்றி போட்டுக்கணும். மற்றது எல்லாமும் சேம் தான். டிஸ்டன்ஸ் கவர்டு என்ன அப்படிங்கிறது 35 கொடுத்துருக்கோம். சால்வரில் போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் டைம் லிமிட் வாஸ் ரீச்ட், கண்டினியூ எனிவே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிவ் ஓகே. இந்த வீடியோவில் நம்ம ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, சால்வர் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தர் வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.